வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது. ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் காதல் கணவனை சந்தித்து வருகிறாள். ப்ளீஸ் வேண்டாம், நான் பேசினது தப்பு தான். அதுக்கு உங்கள் காலில் விழுந்து வேணும்னாலும் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், என்னை விட்டுடுங்க என்று மெத்தையில் கிடந்த ரதி பயத்தில் பிதற்ற அவள் நகர முடியாதபடி தேவா பக்கத்தில் நின்றிருந்தான். தேவா தன் டிஷர்ட்டை கலற்றி வெற்று உடலுடன் நின்றிருக்க நாள் தவறாத உடற்பயிற்சியில் முறுக்கேறியிருந்த அவன் தேகத்தை கண்டதும் ரதிக்கு இன்னும் பயம் அதிகரித்தது. ப்ளீஸ் சொன்ன கேளுங்க, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்று அவள் முடிப்பதற்குள் அவள் மேல் பனியாய் படர்ந்தான் தேவா. இப்போது ரதியின் வாயிலிருந்து பேச்சிற்கு பதிலாக காத்துதான் வந்தது. மிரட்சியில் விழிகளை இமைக்க மறந்து தன்மேல் கிடந்தவனை பயத்துடன் பார்த்தவள் அவனை பிடித்து தள்ள முயற்சித்து தோற்று கொண்டிருந்தாள். பாறையின் கீழ் நசுங்கிய பூமாலையாய் இருந்தது அவள் நிலைமை. இயலாமையில் பெண்களுக்கே உரித்தான ஆயுதமான கண்ணீர் கண்களை நிறைத்து நின்றிருக்க முயன்று முயன்று தோற்றுப்போய் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கண்களில் நிறைந்திருந்த கண்ணீர் வழிந்து காதின் ஓரத்தை அடைந்தது. அவளின் இரு கைகளுக்குள் தன் கைகளை கோர்த்து கொண்ட தேவா மெதுவாக அவள் கன்னங்களில் தன் உதடுகளை உரசியவன் அவள் இதழோடு இதழ் சேர்த்த அந்த நொடி பயத்தில் தன் கண்களை இன்னும் இறுக மூடிக்கொண்டாள் ரதி. முதலாக தன் மனையாளின் இதழ் முத்தம் கொடுத்த மயக்கத்தில் கிறங்கி தன் போயிருந்தான் தேவா. தன்னை மறந்து கிடந்தவனை சுதாரித்து கொண்டு அவனை பிடித்து தள்ளினாள் ரதி. அவன் விரல்கள் அவள் விரல்களை சிறை பிடித்திருந்ததால் இந்த முயற்சியும் வீண்தான் என்பது அவளுக்கு பிறகுதான் புரிந்தது. பல நாள் காத்து கிடந்த வண்டாய் அவள் இதழ் தேனை பருகியவன் பின் அவளிடமிருந்து விலகி படுத்து, இப்போ நான் கொடுத்ததை எனக்கு நீ திருப்பி கொடுத்துடு, அது போதும் எனக்கு. நீ பயப்படுற மாதிரியெல்லாம் உன்னை நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அதெல்லாம் நீ முழு மனசா சம்மதிச்சு மனசார எப்ப தயாராகிறியோ அப்பதான் நடக்கும். அது எத்தனை நாள் ஆனாலும் அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் என்றான் தேவா. அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு ரதிக்கு. அவன் கூறிய வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்கவே எழுந்து ஓடிவிடலாம் என்ற எண்ணம் இப்போது அவள் மனதில் அறவே இல்லை. சரி, அப்போ நான் போகலாமா என்றாள் மெதுவாக. நான் தான் சொன்னனே, நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு போனேன் என்றான். நான் வேணும்னா கன்னத்துல கொடுக்கவா என்றாள். வேண்டாம் என்று தலையாட்டினான் தேவா. அப்போ 1க்கு 2 என்றாள். ஏய், பயங்கரமான கேடிடி செல்லம்மா நீ. 2ன்னு சொன்னா நான் ஏமாந்துடுவேன்னு நினைச்சியா? அதெல்லாம் முடியாது. நான் கொடுத்தது அப்படியே எனக்கு திருப்பி வேணும் என்றான். சரி, கண்ணை மூடுங்க என்றாள். கண்ணை மூடினா ஓடிட மாட்டியே என்று கேட்டுவிட்டு தன் கண்களை மூடி கிடந்தவனின் இதழோடு இதழ் சேர்த்து தனக்கு மாங்கல்யனான் பூட்டிய மணாளனை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினாள் மங்கையவள். தன் நாயகியின் முதல் இதழ் தீண்டலில் இன்புற்றிருந்தவன் தன்னை மறந்து கிடக்க தன் தலையை தூக்கி அவனை பார்த்தவள் மெதுவாக அவன் விரல்களுக்குள் பின்னி இருந்த அவள் விரல்களை விடுவித்து தன் கொலுசுகள் சினுங்காத வண்ணம் மஞ்சத்தை விட்டு நகர்ந்து எழுந்து நின்றாள். தேவா இன்னும் கண்களை மூடித்தான் கிடந்தான். அவனை பார்த்து சிரித்துவிட்டு பாய் என்று கைகளை அசைத்துவிட்டு அவசர அவசரமாக தன் பேகை எடுத்து கொண்டு கீழே வந்தவள் பாட்டியிடம், பாட்டி நான் கிளம்புறேன், நேரமாச்சு என்றாள். ஏமா, தேவாதான உன்னை எப்பவும் கொண்டு போய் விடுவான், அவன் வரல, நீ தனியாவா போற என்றார் பாட்டி. ஆமாம் பாட்டி, அவர் தூங்கிட்டாரு, அதான் நான் கிளம்புறேன் என்றாள். என்னம்மா சொல்ற? சாயங்கால நேரத்துல அவன் தூங்க மாட்டானே, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா என்றார் பாட்டி. இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காரு. சரி, நான் போயிட்டு வரேன், அவர்கிட்ட சொல்லிடுங்க என்று ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள். கண்களை மூடி 10 நிமிடம் தன்னை மறந்து இருந்த தேவா லேசாக கண்களை திறந்து பார்த்தான். ரதியை காணவில்லை. அவள் கைகளை சிறை பிடித்திருந்த தன் கைகள் 2ஐயும் பார்த்தான். எப்ப போனா? ச்சே, எனக்கு தெரியவே இல்லையே என்று தன் மயக்கத்தை நினைத்து லேசாக புன்னகைத்து கொண்டான் அவன். டிஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டு களைந்திருந்த தன் கேசத்தை கைகளால் சரி செய்து கொண்டு
மாடிப்படிகளை 2 படிகளாக தாண்டி வந்தவன், பாட்டி ரதி எங்க? வெளியே தோட்டத்துல இருக்காளா என்றான் கண்களால் அவளை தேடியபடியே. ரதி இப்பதான் கிளம்பி வீட்டுக்கு போனா, நீ தூங்கிட்ட, அதனால உன்கிட்ட சொல்ல சொன்னாப்பா என்றார் பாட்டி வேக வைத்த உருளைக்கிழங்கை உரித்தபடியே. என்ன, வீட்டுக்கு போயிட்டாளா என்றான் வருத்தமாக. பின்ன நீ தூங்கிட்டனா அவ என்ன பண்ணுவா என்றார் பாட்டி. பாட்டி யார் சொன்னா நான் தூங்கினேன்னு? நான் ஒன்றும் தூங்கல என்றான் கோபமாக. அவதான் சொல்லிட்டு போனா என்று பாட்டி மீண்டும் கூற, சரியான லூசு, இதை கட்டிக்கிட்டு ஒரு ஃபீல் பண்றத கூட புரிஞ்சுக்காத மக்கு என்று முணுமுணுத்து கொண்டு தன் கேசத்தை அழுத்தமாக கோதினான் தேவா. சொல்லாமையா போற, இரு உனக்கு என்று தன் போனை எடுத்த தேவா ரதிக்கு போன் செய்தான். ஏய், தூங்கிட்டேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு ஓடி போயிருக்க என்றான் கோபமாக. மறுமுனையில் ரதி சிரிக்க தேவாவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகியது. நாளைக்கு காலையில நான் 6:30 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்போ நீ தான் எனக்கு காஃபி கொடுத்து எழுப்பணும். இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட் என்றான். என்ன, காலையில 6:30 மணிக்கா? என்னால முடியாது, காலையில காலேஜ் இருக்கு என்றாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, தூங்கிட்டேன்னு பொய் சொல்லிட்டு போனேன்ல, அப்ப நான் நிஜமா தூங்கும்போது நாளைக்கு நீ இங்க இருக்கணும். முடியாதுனாலும் எனக்கு பரவாயில்ல, நானே நேரா வந்து உங்க வீட்டுல நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உன்னை நிரந்தரமா என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுவேன் என்று கூலாக பேசி ஒரு குண்டை தூக்கி போட்டான் தேவா. அவன் அப்படி சொன்னதும் ரதி தன் குண்டு கண்களை உருட்டி யோசித்தாள். இவரு செஞ்சாலும் செய்வாரு. என்னம்மா செல்லம்மா, சத்தத்தையே காணோம், சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? பார்க்கலாமா என்றான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் காலையில நீங்க சொன்ன நேரத்துக்கு வந்துடுறேன் என்றாள். குட் கேர்ள், இது முதல் தடவைங்கிறதால விடுறேன். இனிமே சொல்லாம கொள்ளாம இந்த மாதிரி ஓடி போனேன்னா என்னோட பனிஷ்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் என்றான் மிரட்டும் குரலில். சரி என்றாள் ரதி. போ, சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு தூங்கு, காலையில சீக்கிரம் வரணும்ல. நான் வைக்கிறேன் என்று போனை வைத்துவிட்டு யாருக்கிட்ட என்றான் எங்கோ பார்த்தபடி. அடுத்த நாள் காலை வழக்கத்தை விட சீக்கிரமாக கிளம்பி இருந்தாள் ரதி. என்னடி இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? நான் இன்னும் டிஃபன் கூட செய்யலையே என்றாள் ஜானகி. இல்லம்மா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதான் சீக்கிரம் போகணும் என்றாள். தேவாவை வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்ட பிறகு ரதியும் நன்றாக பொய் சொல்ல கற்றுக்கொண்டு விட்டாள் அல்லவா? சீக்கிரம் போகணும்னா நேத்தே சொல்லியிருந்தா நான் சீக்கிரம் எழுந்து உனக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. சரி சரி, 10 நிமிஷம் இரு, தோசை ஊத்தி கொடுத்துடுறேன் என்றாள் ஜானகி. ஐயோ டைம் ஆகுது, நான் தான் அவரை போய் காஃபி கொடுத்து எழுப்பணும் என்றாள் ரதி. என்னடி உளர்ற, யாரை காஃபி கொடுத்து எழுப்பணும் என்றாள் ஜானகி. ஐயோ மைண்ட் வாய்ஸ்ன்னு சத்தமா பேசிட்டேனா? அம்மா போய் அப்பாவை காஃபி கொடுத்து எழுப்பு, அவரு வாக்கிங் போகணுமில்ல, அதான் சொன்னேன் என்று உஃப் என்று வாயில் மூச்சு விட்டு நிலைமையை சமாளித்தாள் ரதி. நான் பிரேக்ல கேன்டீன்ல டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன், நேரமாச்சு, பாய் என்று சொல்லிவிட்டு பஸ்ஸை பிடித்து தேவாவின் வீட்டு ஹாலிங் பெல்லை அழுத்தினாள். கதவை திறந்த பாட்டி எதுவும் கேட்காமல் வாமா என்று கூறிவிட்டு ரதியை பார்க்க, அது வந்து பாட்டி, அவர்கிட்ட ஒரு புக்கு வாங்கணும், அதான் வந்தேன் என்றாள். அவன் இன்னும் எழுந்திருக்கல என்றார் பாட்டி. சரி பாட்டி, நானே அவரை எழுப்பிட்டு புக்கு வாங்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு மாடி ஏற போனவள், பாட்டி நானே காஃபி போட்டு அவருக்கு எடுத்துட்டு போகவா என்றாள். போமா, நான் போய் தோட்டக்காரன் செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டானான்னு பார்த்துட்டு சட்னிக்கு புதினா பறிச்சுட்டு வந்துடுறேன் என்று தோட்டத்து பக்கம் சென்றார் பாட்டி. 6:30 மணிக்கு இன்னும் 5 நிமிடம் இருந்தது. பாலை காய்ச்சி அளவாக சர்க்கரை போட்டு டிக்காஷன் கலந்து எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள் ரதி. தேவா இரவு உடையில் தலையணையை கட்டி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். காஃபியை டேபிளின் மேல் வைத்துவிட்டு தூங்கும் அவனையே சில நொடிகள் பார்த்தவள், ராட்சசன் என்றாள் தன்னை அறியாமல். காஃபி கொண்டு வந்திருக்கேன் என்றாள் தொண்டையை செரும்மி. அவனோ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை தொட்டு எழுப்பலாமா என்று அவன் பக்கத்தில் சென்றவள், ஐயோ வேண்டாம், டேஞ்சர், தள்ளியே இருப்போம் என்று சற்று தள்ளி நின்று கொண்டாள். தேவா எழுந்திரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே காலையிலே வந்துட்டேன், இந்தாங்க காஃபி என்றாள். ஏதோ கனவில் இருந்தவனுக்கு தன் காதல் கண்மணியின் குரல் செவிகளில் ஒலிக்க கனவை களைத்துவிட்டு நிஜத்திற்கு வந்தவன் மெதுவாக கண்களை திறந்தான். ஏய் செல்லம்மா, வந்துட்டியா? குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங், இந்தாங்க காஃபி என்றாள் ரதி. உட்காரு என்று அவன் மெத்தையை காட்ட அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள் ரதி. போர்வையை உதறிவிட்டு எழுந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் தேவா. இதே மாதிரி தினமும் நான் எழுந்து கண்ணு விழிக்கும் போது நீ என் பக்கத்தில் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா
நீ எப்படி வீட்டில் சொல்ல போற என்றான் ஏக்கமாக. சீக்கிரமாவே என்று ஒரு வார்த்தையில் பதில் வந்தது அவளிடமிருந்து. அந்த சீக்கிரம் வர்றதுக்குள்ள எனக்கு வயசாகி நான் தாத்தா ஆயிடுவேன். எனக்கும் மற்றவங்க மாதிரி பொண்டாட்டி, குழந்தைங்க, வீடு, குடும்பம்னு சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்குடி. சின்ன வயசுலயே குடும்பம்னு ஒன்று இல்லாமல் தனியாகவே இருந்துட்டேன். ஆனால் இப்போ பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமும் ஆசைப்பட்டது நடக்கவே மாட்டேங்குது என்று ரதியின் கைகளை பிடித்து அவன் கூறிய போது பல வருடங்களாக தேக்கி வைத்திருந்த ஏக்கங்கள் அவன் கண்களில் தெரிந்தது. இன்னும் கொஞ்ச நாள்தான், அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்கும் என்றாள் ரதி வாஞ்சையுடன் அவன் கேசங்களை கோதிவிட்டபடியே. மெதுவாக அவள் பக்கம் நகர்ந்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து கொண்டான். அன்புக்கு ஏங்கும் குழந்தையைப் போல இருந்த அவனை அணைத்து கொண்டு அவன் பின்னந்தலையை வருடினாள் ரதி. ஆசையுடன் அவள் கழுத்தில் பதித்த தேவா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு, ஆமா, இது பன்னீர் வாசனையா இல்ல ரோஜா வாசனையா என்று கண்களை மூடியபடியே அவள் கன்னங்களை தன் ஈதல் கொண்டு உரச, இதை கண்டுபிடிக்கதான் காலங்காத்தால என்னை வர சொன்னீங்களா? அது என்ன வாசம்னு பட்டிமன்றமெல்லாம் அப்புறம் நடத்தலாம். இப்போ போய் முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு வந்து காஃபியை குடிங்க, ஆறிடும் என்றாள் ரதி. போக மாட்டேன் என்று அவளை கட்டி கொண்டு வம்பு செய்தவனை விடாப்பிடியாக தள்ளி கொண்டு போய் குளியல் அறையில் விட்டு வந்தாள் ரதி. அவள் மனமோ தேவாவின் அன்பிற்கான ஏக்கத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது. கடவுளே, இவரு என் மேல காற்ற இந்த அன்புக்காகவாவது சீக்கிரமா எங்க கல்யாண விஷயத்த வீட்டில் சொல்ற தைரியத்தை எனக்கு கொடு என்று வேண்டிக் கொண்டாள் ரதி. தேவா குளித்து கிளம்ப அவனுக்கு வேண்டியதை எடுத்து கொடுத்தாள் ரதி, முழுக்க முழுக்க அவன் மனைவியாகவே. அன்று அவனுக்கு அலுவலகத்திற்கான ஆடையையும் மேட்சிங் பேண்ட், ஷூ என்று எல்லாமே அவளிடமே கேட்டு கேட்டு அணிந்து கொண்டான் தேவா. ரதி கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே தேவாவும் ஆபீஸிற்கு சீக்கிரமே கிளம்பினான். அவனுக்கான காலை உணவை அவன் பக்கத்தில் இருந்து அவளே பரிமாறினாள். நீயும் உட்கார்ந்து சாப்பிடு என்று தேவா பலமுறை வற்புறுத்தியும் ரதி மறுத்துவிட்டாள். பின் அவன் சாப்பிட்டு முடித்ததும் அவன் தட்டிலேயே 2 தோசையை வைத்து சட்னியை ஊற்றினாள். கை கழுவ எழுந்தவன் அவள் தன் தட்டிலேயே சாப்பிடுவதை பார்த்ததும் நெகிழ்ந்து போய் அப்படியே நின்று விட்டான். ரதி அவனை பார்த்து என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தினாள். அவனோ ஒண்ணுமில்ல என்று தலையாட்டி விட்டு அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்து அவன் அன்பை பதிவு செய்தான். பாட்டி அவர்கள் இருவரின் அந்யோன்யத்தை கண்டும் காணாமல் இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் அவர்களை பார்த்து சந்தோஷத்தில் மனம் நிறைந்து போயிருந்தார். தேவா ரதியை கல்லூரியில் விட்டுவிட்டு அலுவலகத்திற்கு போவதாக பாட்டியிடம் கூறிவிட்டு தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வெளியில் அவனுக்காக நின்றிருந்த ரதி அவன் கார் அருகில் சென்றதும், கார்ல வேண்டாம் என்றாள். கார்ல வேண்டாமா பின்ன என்று நெற்றியை சுருக்கினான் தேவா. பக்கத்தில் நின்றிருந்த அவன் பைக்கை தன் கண்களால் காட்டினாள் ரதி. பைக்லையா என்றான் அவளை பார்த்து ஆச்சரியமாக. என்றாள் ரதி. நிஜமாதான் சொல்றியா என அவன் முகத்தில் 1000 விளக்கின் பொழிவு. ஏன் சந்தேகமா கேட்குறீங்க என்றாள் ரதி. இல்லை, நம்ம 2 பேரும் போகும்போது யாராச்சும் பார்த்துடுவாங்கன்னு நீ பயப்படுவியே, அதான் கேட்டேன். அதோட அன்னைக்கு பைக்கில் போகும்போது அந்த சதீஷோட அப்பா அம்மா பார்த்துட்டாங்கன்னு சொல்லி நீ தானே இனிமே பைக்லேயே நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அதான் கேட்டேன் என்றான். என்னவோ எனக்கு பைக்கில் போகணும்னு தோணுது, அதான் சொன்னேன். வேண்டானா விடுங்க, கார்லேயே போகலாம் என்றாள் ரதி. யார் சொன்னா வேண்டான்னு, எனக்கு வேணும் என்று உள்ளே ஓடி சென்று கார் சாவியை வைத்துவிட்டு பைக்கை எடுத்து வந்தான் தேவா. ரதி பைக்கில் ஏறி அவன் இடுப்பை கோர்த்து கட்டி கொள்ள பைக் பறந்தது. கல்லூரியில் ரதியை இறக்கிவிட்ட தேவா, ஒரு முக்கியமான விஷயம் நான் வீட்லேயே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம ஆஃபீஸ்லேயே 2 வேக்கன்சி இருக்கு. நீயும் ரேணுகாவும் நம்ம ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்ந்துடுங்க. நாளைக்குலேருந்தே மதியம் காலேஜ் முடிஞ்சதும் வந்துடுங்க என்றான் தேவா. ரதி யோசித்தாள். என்ன யோசிக்கிற என்றான். இல்லை, இது சரியா வருமானு என்று இழுத்தாள் ரதி. இங்கே பாரு ரதி, உன்கிட்ட இப்போ யாரும் ஒப்பீனியன் கேட்கல, நான் டிசைட் பண்ணிட்டேன். நீ நாளைக்குலேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வர்ற, அவ்வளவுதான். ரேணுகா வர்றதும் வராததும் அவளோட இஷ்டம்.
அவகிட்ட நீயே கேட்டுடு, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று ஆர்டர் போட்டுவிட்டு சென்றான் ரதியின் அன்பு கணவன். அப்போதுதான் ரேணுகாவும் வந்து கொண்டிருந்தாள். ஏய், என்னடி புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா வரீங்க, அதுவும் பைக்ல? நீ செய்யறதெல்லாம் பார்த்தா உங்க வீட்டுல விஷயத்த சொல்ல ரெடி ஆயிட்ட போல என்று கலாய்த்தாள் ரேணு. இல்லடி, அவரு சின்ன வயசுல அம்மா அப்பா பாசத்துக்காக ஏங்கி ரொம்ப கஷ்டப்பட்டார்னு உன்கிட்ட சொன்னேன்ல. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் தனியாவே இருக்கிற நிலைமைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. அதான் அவர் சந்தோஷப்படுவாரேன்னு பைக்ல வந்தேன் என்றாள் ரதி. ஓ அப்படியா ரதி, ஒரு கதை இருக்கு, அது உனக்கு தெரியுமா? ஒரு ஓடையில கொஞ்சமா தண்ணி இருந்துச்சான். ஆண்மானும் பெண்மானும் ரொம்ப தண்ணி தாகத்தோட தேடி தேடி அலைஞ்சு கடைசியா அந்த ஓடை கிட்ட வந்தாங்களாம். ஆனா தண்ணி ஒருத்தருக்கே பத்தாத மாதிரி கொஞ்சமா இருந்துச்சான். தண்ணிய ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மானும், பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மானும் தண்ணிய குடிக்காமையே குடிக்கிற மாதிரியே நடிச்சாங்களாம். நீங்க 2 பேரும் அந்த மான்களையே மிஞ்சிடுவீங்க போல என்று கூறி சிரித்தாள் ரேணு. சும்மா கலாய்க்காதடி, அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தேவா நம்ம 2 பேரையும் நாளைக்குல இருந்து அவர் ஆபீஸ்க்கே வேலைக்கு வர சொல்லிட்டாரு என்றாள் ரதி. ஓ சூப்பர்டி, என்ன நீ தேவா அவர் கம்பெனின்னு பிரிச்சு பேசுற? அது உன் கம்பெனி, நீ தானே அங்க முதலாளி அம்மா என்றாள் ரேணு. இங்க பாரு ரேணு, எங்க கல்யாண விஷயத்த ஆபீஸ்ல யார்கிட்டையும் உளறி வச்சிடாத. அங்க தேவா முதலாளி, நம்ம 2 பேரும் ஒர்க்கர்ஸ், அவ்வளவுதான், புரியுதா என்றாள் ரதி. சரிடி, நான் யார்கிட்டையும் சொல்லல என்றாள் ரேணு. அடுத்த நாள் மதியம் கல்லூரி முடிந்ததும் ஆபீஸுக்கு வந்துவிடும்படி தேவா ரதிக்கு ஃபோன் செய்து ஞாபகப்படுத்தினான். அப்போது ரதி தேவாவிடம், நம்ம கணவன் மனைவிங்கிறது ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாது தானே என கேட்டாள். நீ தான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டான்னு சொல்லியிருக்கியே, அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன் என்றான் தேவா. ரதி அவள் ஏற்கனவே வேலை செய்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் நடந்த பிரச்சனைகளை வீட்டில் சொல்லவில்லை. அதனால் இப்போது தேவாவின் கம்பெனிக்கு வேலைக்கு செல்வதை வீட்டில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்த நாள் மதியம் கல்லூரி முடிந்து எடுத்து வந்திருந்த மதிய உணவை ரதியும் ரேணுவும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தேவாவிடமிருந்து ஃபோன் வந்தது. கிளாஸ் முடிஞ்சுதா, ஆஃபீஸுக்கு நீங்கள் 2 பேரும் வந்துடுவீங்களா, இல்லை நான் வந்து பிக்கப் பண்ணணுமா என்றான். இல்லை, நாங்கள் ஆட்டோவில் வந்துடுறோம் என்றாள் ரதி. உனக்கு ஆஃபீஸ் தெரியும் தானே, ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கல்ல என்றான் தேவா. அந்த இடத்தை எப்படி மறக்க முடியும் அவளால்? ஆஃபீஸில் வைத்துத்தானே டீல் பேசினான். நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று. ரதிக்கு அந்த நினைவுகள் மனதில் வந்து போக, ஹலோ ரதி, நான் பேசுறது கேக்குதா இல்லையா, ஏதாச்சும் பதில் சொல்லு என்றான் தேவா. ஏற்கனவே வந்திருக்கேன், எனக்கு தெரியும், நாங்கள் 2 பேரும் வந்துடுறோம் என்றாள். சரி என்று கூறி போனை வைத்தான் தேவா. சாப்பிட்டு முடித்ததும் ஒரு ஆட்டோ பிடித்து ரதியும் ரேணுவும் ஆபீஸை அடைந்தார்கள். கம்பெனியின் வாசலில் இருவரும் நின்றிருக்க, தேவரூபன் ஃபேப்ரிக்ஸ் என்ற பெயர் பலகையை சுமந்து கொண்டிருந்த அந்த கட்டிடம் பிரம்மாண்டமாக இருந்தது. பல அடுக்கு மாடிகளில் இருந்த அந்த கட்டிடத்தில் ஆடை தயாரிப்பு மற்றும் விற்பனை சம்பந்தமான நிறைய உட்பிரிவுகள். பல வீடுகளில் அடுப்பெரிய தான் காரணம் என்ற இருமாப்புடன் கம்பீரமாய் காட்சியளித்தது அந்த கட்டிடம். என்ன தயங்கி தயங்கி நிற்கிற, இது உன்னோட ஆபீஸ் தானே என்றாள் ரேணு. அவளை கண்களால் முறைத்துவிட்டு ரதி நடக்க ரேணுவும் உடன் நடந்தாள். அவர்கள் கேட்டிற்குள் அடியெடுத்து வைக்க போக அவர்களை தடுத்தது வாட்ச்மேனின் குரல். யாருமா நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க என்றார். சார் தான் வர சொன்னாரு, அவரை பார்க்கணும் என்றாள் ரதி தயங்கி தயங்கி. எந்த சாரு? இங்கே எத்தனையோ சார் இருக்காங்க என்றார் வாட்ச்மேன். கொடுமடா சாமி என்று ரேணுகா தலையில் அடித்து கொண்டாள். உன் புருஷ ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு நீ இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணுமா என்றாள். உஷ், சத்தம் போடாத என்று அவளை அடக்கினாள் ரதி. தேவரூபன் சாரை பார்க்கணும், அவர்தான் வர சொன்னாரு என்றாள் ரேணுகா சத்தமாக. தேவரூபன் என்ற பெயரை சொன்னதும் வாட்ச்மேனின் முகத்தில் இருந்த அலட்சியம் மாறி ஒரு மரியாதை வந்தது. அப்பாயின்மெண்ட் இருக்கா என கேட்டார் அவர். அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா என்றாள் ரதி அதிர்ச்சியாக. ரேணுவோ வாய்விட்டு சிரித்து விட்டாள். அண்ணன் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு தேவாவுக்கு ஃபோன் செய்தாள் ரதி. ஃபோனை எடுத்தவன், முதல் நாளே ஆஃபீஸ்க்கு இவ்வளவு லேட்டாக வந்தா எப்படி
எங்க இருக்க என்றான். ஆஃபீஸ் வெளியில தான் நிற்கிறேன். வாட்ச்மேன் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ள விட மாட்டேங்கிறாரு என்றாள் சோகமாக. யாருடா அவன் ஏன் பொண்டாட்டிய உள்ள விட மாட்டேன்னு சொன்னது? சரி, போனை வை என்றவன் அடுத்த 2 நிமிடத்தில் வெளியில் வந்தான். தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் முதலாளியை பார்த்ததும் தன் தொப்பியை சரி செய்து கொண்ட வாட்ச்மேன், குட் ஆஃப்டர்நூன் சார் என்று விரைப்பாக ஒரு சல்யூட்டை அடித்தான். என்ன விஷயம் சார், நீங்களே வந்திருக்கீங்க, கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேனே என்ற வாட்ச்மேனை தன் கையை காட்டி பேச்சை நிறுத்தினான் தேவா. முதல்ல அவங்க 2 பேரையும் உள்ள விடுங்க என்றான் அதிகாரமாக. நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், யாராச்சும் வந்தா உள்ள ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு. இல்லை சார், அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க, அதான் என்று இழுத்தார் வாட்ச்மேன். அப்பாயின்மெண்ட் இருக்கோ இல்லையோ உங்கள் டியூட்டி ரிசப்ஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தான், அதை மட்டும் செய்யுங்க என்றான் சூடாக. அவன் போட்ட சத்தத்தில் மிரண்டுதான் போனார்கள் ரதியும் ரேணுவும். வாங்க போகலாம் என்று சொல்லிவிட்டு தேவா முன்னே நடக்க ரதியும் ரேணுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பின்னால் நடந்தார்கள். என்னடி உன் புருஷன் பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார் போலையே, நம்ம நல்லா திட்டு வாங்க போகிறோன்னு நினைக்கிறேன் என்று கிசுகிசுத்தாள் ரேணு பயத்தில். என்ன ரதி, நடக்க முடியலையா? தூக்கிட்டு போகவா? திரும்பி பார்க்காமல் பேசிய அவன் அதிகார குரலை கேட்டதும் இல்லைங்க வேண்டாம் என்றாள் ரதி அவசரமாக. அப்ப சீக்கிரம் வாங்க 2 பேரும் என்றான். அவன் நடைக்கு இவர்கள் இருவரும் ஓட வேண்டியதாய் இருந்தது. லிப்டை அடைந்து 3வது தளத்தில் இருந்த அவனது அறைக்கு அவர்களை கூட்டிச் சென்றான். அந்த நவீனமான அறை சினிமாவில் வரும் அலுவலக அறைகளைப் போல அழகாய் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தேவா அவனுடைய சுழலும் நாற்காலியில் அமர்ந்துவிட்டு முன் இருந்த 2 இருக்கைகளை காட்ட ரதியும் ரேணுவும் அமர்ந்தார்கள். அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த பியூன் 2 ஜூஸை எடுத்து வந்திருந்தான். ஜூஸ் எடுத்துக்கோங்க என்றான் தேவா. ரேணு ஒரு ஜூஸை எடுத்துக்கொள்ள ரதி, எனக்கு இவ்வளவு வேண்டாம், பாதி போதும் என்று ரேணுவின் கிளாஸில் ஜூஸை ஊற்றப்போக ரேணு, ஐயோ இதை ஃபுல்லாக குடிக்கிறது எனக்கு கஷ்டம், இதில் நீ வேற என்னதில் ஊத்துனா வேண்டாம் என்று அவசரமாக தன் கிளாஸை எடுத்துக்கொள்ள ரதி யோசித்தாள். என்ன ரதி, ஒரு ஜூஸ் குடிக்கிறது உனக்கு கஷ்டமா என்றான் தேவா. இல்லை, 2 பேரும் இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்தோம் என்றாள். சரி, உனக்கு எவ்வளவு வேணுமோ குடிச்சிட்டு மீதியை வச்சிடு என்றான் தேவா. அலுவலகத்தை பற்றி அவர்களிடம் சொல்லிவிட்டு பின் அவர்களின் வேலைகளை பற்றி விளக்கமாக கூறிக்கொண்டிருந்தான் தேவா. ரதி பாதி ஜூஸையே மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் குடித்தாள். மீதி பாதியை கிளாஸில் அப்படியே டேபிளில் வைத்து விட்டாள். ஆடை தயாரிப்பு பற்றி பேசிக்கொண்டிருந்தவன் ரதி வைத்த கிளாஸில் இருந்த ஜூஸை எடுத்து மீதியை குடித்து கொண்டே பேசினான். ரேணு ரதியை ஒரு மாதிரியாக பார்க்க ரதி தலையை குனிந்து கொண்டாள். அவள் முகம் சிவந்து போயிருந்தது. என்ன சார் இது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் எச்சி ஜூஸை குடிக்கிறீங்களா என்றாள் ரேணு. அது இல்லை, ஜூஸ் வேஸ்ட் ஆகுதுல்ல, எத்தனையோ பேர் பசியோடு இருக்காங்க, நம்ம சாப்பிட்ற பொருளை வீண் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன் பொண்டாட்டி குடிச்ச மிச்ச ஜூஸை தானே நான் குடிக்கிறேன், இதில் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே என்று கூறி ஏற்கனவே சிவந்திருந்த ரதியின் முகத்தை இன்னும் சிவக்க வைத்தான் தேவா.